அது காலையில வருமே ஒரு ப்ரோக்ராம் ஷீட், ஒரு பிரிண்ட் மாதிரி ஒண்ணு. ஷெட்யூல் அதானே சார் தேடுறீங்க? சார் அதை வந்து ஃபர்ஸ்ட் டிராயர்ல வச்சிருக்கேன். அதுல பாருங்க சார். இருக்குல்ல சார், அதுதானே சார்? அந்த ஷீட் தானே? அவுட். அவுட். I said go out. Bang. ஏய் ஏய் சொல்லுங்க வாடா. ஏய் வாடா. ஒன்னதான் இங்க வா. சொல்லுங்க சார். என்னடா உன் மனசுல என்ன பெரிய ஷெஃப் நினைப்பா? யாரை கேட்டு நீ சப்ளைக்கு அனுப்புன? டேய் உன்னை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும்டா. அந்த கஸ்டமர் என்னென்னலாம் கேள்வி கேட்டா தெரியுமா? என்ன தைரியத்துல நீங்க எல்லாம் சமையல் ஆர்டர் எடுக்கிறீங்கன்னு கேக்குறான்டா. ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடா, எல்லாம் அந்த ஹரிய சொல்லணும். இனி உன்னை அடுப்பு கிட்ட எங்கேயாவது பார்த்தேன் தொலைச்சிருவன். தொலைச்சு போடா. வெங்காய மூட்டையெல்லாம் பிரிச்சு பார்த்து வைக்க சொல்லுங்க. சரிங்க சார். சரியா? சரிங்க சார். பின்னாடி போய் வைக்க சொல்லுங்க. ஓகே சார். சார் என்ன சந்தோஷ் உங்க பார்ட்னர் திட்டிட்டாரு. பார்ட்னர் திட்டினாரா? ஆமா, அந்த பன்னீர் பட்டர் மசாலா சரியில்லைன்னு கஸ்டமர் திட்டினாருன்னு சொல்லி அதுக்காக தான் சார். எல்லாரும் முன்னாடியும் கண்டபடி பேசிட்டார் சார். பாவம் சார் சந்தோஷ். பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதோட விடாம இனிமே உன்னை கிச்சனுக்குள்ளே பார்க்க கூடாதுன்னு காய் வெட்ட சொல்லி அனுப்பிட்டார் சார். எங்க இருக்காரு அவரு? அவர் அங்கதான் சார் இருக்காரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்புறம் பேசுறேன். நீ ஏன்பா சந்தோஷத்துக்கு நான் தான் டேஸ்ட் பண்ணாம விட்டுட்டேன். இதுல அவன் தப்போ ஒண்ணும் இல்ல. ஹரி, நீ வேணா பாசத்துல இப்படிலாம் சொல்லலாம், ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். அதனால இவனை எல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வச்சாதான் சரியா இருக்கும். என்ன பேசுற நீ? சந்தோஷம் வேணும்னு இதெல்லாம் செய்யல. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு இப்படி பேசுறேன்? இத பாரு, நம்ம கிச்சனுக்குன்னு வெளியில ஒரு மரியாதை இருக்கு. இப்ப இவன் பண்ண காரியத்தினால அந்த கஸ்டமர் வெளியில போய் தப்பா எதையாவது சொன்னா அது நமக்கு தானே அசிங்கம். அதுக்காகத்தான் நான் திட்டேன். ஏண்டா இதுக்கு முன்னாடி நான் யாரையும் திட்டினதே இல்லையா? மத்தவங்களும் சந்தோஷம் ஒண்ணு கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கணும் முதல்ல. சந்தோஷ், சந்தோஷ் சார். எந்திரி. சொல்லுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பார்ட்னர் உன்னை திட்டினாரா? பரவாயில்ல சார், நான் பண்ண தப்புக்காக தானே திட்டினாரு. அன்னைக்கு நான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா இப்படி நடந்தே இருக்காது. அது தெரியாம உள்ள வந்து உன்னை திட்டிருக்கா. ஐயோ விடுங்க சார், அவர் எதுவும் தப்பா சொல்லல சார். எனக்கு இந்த சமையல்லாம் செட் ஆகாது சார். உன்னால முடியும்னு நான் நம்புறேன். நீ என்ன நம்புறியா இல்லையா சொல்லு. சரிங்க சார். என்ன பண்ண போற? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, இந்த பிசினஸ்ல நானும் ஒரு பார்ட்னர். எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. நீ உள்ள போ, உள்ள போ. என்னப்பா, என்ன தனியா இங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா,
இன்னைக்கு கிச்சன்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுமா. என்ன ப்ராப்ளம்? என்ன கேட்காம ஏன் சப்ளை பண்ணேன்னு கஸ்டமர் ஹரி சாரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாருமா. அம்மா இதுல என்ன பெரிய கொடுமைன்னா அந்த திட்டி எல்லாமே நான் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. ஹரி சாருக்கு பெரிய மனசு குட்டி. சரியான மனுஷமா அவர் இல்ல. ஹரி சாருக்கு உன் மேல ஒரு தனி பிரியம் இருக்கு. சரியா சொன்னீங்கம்மா. இப்படி நீ வேலைய பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி குட்டி? ஏமா என்னாச்சு? என்ன ஆச்சா? பவி உனக்கு திரும்ப கிடைக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? என்னம்மா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவளுக்காக தானே நான் எல்லாமே பண்றேன். இங்க பாருங்க, இந்த ஷேவ் பண்ணது கூட அவளுக்கு பிடிக்கும்னு சொல்லிதானம்மா. ரொம்ப வருஷமா நான் கட்டி காப்பாத்தின தாடிய அவளுக்காக தான் நான் தியாகமே பண்ணியிருக்கேன். இதை விட வேற எந்த பையமா தாடியெல்லாம் விட்டு கொடுப்பான் சொல்லுங்க? இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா நீ? பவியோட டைரியில 10 ஆசைகள் இருக்கு. என்னது 10? நிஜமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த டைரியை என்கிட்ட கொடுங்க. அத ஃபுல்லா படிச்சுட்டு அந்த 10 ஆசையை நிறைவேற்றிடுறேன். கொடுங்க, அந்த டைரியை கொடுங்க என்கிட்ட. அந்த மாதிரி நீ எதுவும் செஞ்சு சொதப்ப கூடாதுன்னு தான் அந்த டைரியை உன்கிட்ட தரல. அது மட்டும் இல்ல, உனக்கு உரியதை மட்டும் செஞ்சுட்டு மத்ததெல்லாம் நீ விட்டுட்டனா அப்ப என்ன பண்றது? அதனாலதான் சொல்றேன், அவளோட ஆசை எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ஆர்டர் பண்ணி நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே வருவேன். நீ அதை ஃபாலோ பண்ணணும். அது போதும். சரிம்மா, நீங்க தானே என்னோட லவ் அட்வைசர். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்கறேன். ஓகேவா? ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க? என்ன பண்ணணும்? பவிக்கு பிடிச்ச பாட்டை நீ பாடணும். பாடுறதா? பாட்டு தானம்மா, வெரி சிம்பிள், பாடிடலாம். ஜீ தமிழ் சிங்கிங் காம்படிஷன்ல வர்ற அளவுக்கு பாடிடலாம். ஆனா என்ன பாட்டு பாடணும்னு மட்டும் நீங்க சொல்லிருங்க, அது போதும். அது படையப்பா படம் நீ பார்த்தல, அந்த படத்துல வரும் ஒரு பாட்டு, மின்சார கண்ணா, அந்த பாட்டு. அந்த பாட்டு பாடு. அத விடுங்கம்மா, இது ரொம்ப ஈஸி தாமா. இப்ப பாருங்க. மின்சார கண்ணா என் மன்னா என் நானை கேட்டு என் பின்னே வாராய், என் ஆசை ஓசை கேளாய், தானனே தனநானனே தனநானே. நெல்லு நிப்பாட்டு. எப்படிமா? எப்படி நல்லா இருக்கா? சரி சரி சரி. பவிக்கு இந்த பாட்டுல அந்த கடைசியில ஒரு கிளாசிக்கல் பிட் வருதுல்ல, அந்த பிட்டை தான் நீ பாடணும். சரி, நாம அத யூடியூப்ல போய் பாப்போமா? ஒரு நிமிஷமா, நான் காட்டுறேம்மா. தகித்து எழுதும். தகிட 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 தோம் தகிட தோம் 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 தகிட தோம் தகிட தோம் தகிட தோம் 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 தகிட தோம் தகிட தோம் தகிட தோம் 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 தகிட தோம் தகிட தோம் தோம் தோம். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, முடியலம்மா, முடியல. எப்படி சூப்பரா இருக்கா? மதர் மதர் டொன்டோடை, இங்க பாருங்க. பாலா? எதுக்கு பால்? மதர், நான் கொடுத்த மீம்ஸ் ஐடியாவும் ஃப்ளாப் ஆயிருச்சு, நீங்க சொன்ன கிளீனிங் ஐடியாவும் ஒர்க் அவுட்டே ஆகல. அதுக்கு தான் இந்த பாலை வச்சிருக்கேன்.
இந்த பாலை வச்சு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு மதர். இது கண்டிப்பா ஒரு கோட் ஆகும். இந்தாங்க. இத வச்சுக்கிட்டு என்னால என்ன பண்ண முடியும்? மதர் வாங்க, இத புடிங்க. கண்டிப்பா ஒரு கோட் ஆகும். வாங்க சொல்றேன். வாங்க. வொர்க் அவுட் ஆகுமா? வாங்க மதர். மதன் எங்க போற? வாங்க வாங்க சொல்றேன். வாங்க 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 வாங்க. கூட்டிட்டு போற. வாங்க மதர் சொல்றேன். இங்க நில்லுங்க. மதர் இப்போ நம்ம கிரிக்கெட் விளையாட போறோம். சரியா? நீங்க இங்க இருங்க, நான் போய் அங்க இருக்கேன். இப்போ நீங்க பாலை போடுங்க, நான் அடிக்கிறேன். சரியா? ஐயோ என்ன மதன், இது ஆபீஸ். இங்க எப்படி கிரிக்கெட் விளையாட முடியும்? அதெல்லாம் முடியாது. மதர் சிஇஓ தான சும்மாவே இருக்க சொன்னாரு. சும்மாவே எப்படி இருக்குது? வாங்க விளையாடுவோம். வாங்க மதர், பாலை போடுங்க மதர். சிஇஓ திட்ட போறாரு. நான் திட்டிட்டு போறாரு. வாங்க விளையாடுவோம் ஜாலியா. எதுவும் சொல்ல மாட்டாரா? அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் மதர். பாலை போடுங்க மதர். அவர் தான சும்மா இருக்க சொல்லிருக்காரு. சரி சரி, நாம விளையாடலாம். நான் உனக்கு பால் போடுவேன், நீ எனக்கு தான் பால் போடணும். வேற எங்கயாவது ஏடா கூடமா அடிச்சிடாத. ஃபர்ஸ்ட் பாலை போடுங்க மதர். எப்படி? நான் சொன்னேன் ஆபீஸ் நினைச்சிட்டு இருக்கீங்களா? வேற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கீங்க. ஹலோ, எங்க வேலையே விளையாடுறதுதான். வேணும்னா போய் சிஇஓ கிட்ட சொல்லு. நிறுத்தவே முடியாது. ஐயோ மதர், திரும்பி போடுங்க மதர். மதன், எனக்கு என்னமோ இது சரியா படல. வேண்டாம். இது பாரு, எல்லாரும் வேலை பாக்குற இடத்துல நாம இப்படி விளையாடிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? அதுவும் பசங்களும் நீயும் விளையாடுனா பரவாயில்ல, என்ன போய் இதெல்லாம் விளையாடுன்னா? மதர், கலகம் பண்ணாதான் வழி பறக்குன்னு சொல்லுவாங்க. அது போலதான் இதுவும். உங்களுக்கு வேலை வேணும்ல, அப்ப தைரியமா போடுங்க. இந்த கிரிக்கெட் ஐடியா கண்டிப்பா ஒரு கோட்டாங்க மதர். போடுங்க. சரி போடுறேன். அறிவில்ல உங்களுக்கு? ஆபீஸ்ல இப்படியா விளையாடுவீங்க? சாரி 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 மதர், நீங்க போடுங்க மதர், பாப்போம். பால் இப்ப போடுறேன். அறிவிலே உங்களுக்கு ஆபீஸ் டைம்ல விளையாடிட்டு இருக்கீங்க? வாங்கடா, சும்மா ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் சொன்னா கேட்க மாட்டான். போங்க போங்க போங்க. பால் 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 போடுங்க 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 போடுங்க. என்ன கன்றாவிடி இது? என்ன மது கன்றாவின்றாங்க? சரி பால் எடுத்து கொடுமா. பால் எடுத்து கொடுமா. தெரியலையே. ரொம்ப தான் சலிச்சுக்கிற நீ. பால் எடுத்து கொடு. ஆனந்தி வா. இவங்கள பாத்தியா? எவ்வளவு திமிரன்னு பாத்தியா? வேலை நேரத்துல வேலையை பார்க்காம கிரிக்கெட் விளையாடுறத. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? விளையாண்டுகிட்டு இருக்கோம். தூக்கி போடுவேமா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். தேடு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜீவா சார் வர போறாரு. அவருக்கு வேலை நேரத்துல சீட்டை விட்டு எழுந்தாலே பிடிக்காது. இதுங்க ரெண்டும் விளையாடுதுங்க. என்ன பண்ண போறாரோ? ஜீவா சார் மட்டும் வரல, அவர் கூட நம்ம ஆபீஸ் மாடலை பார்க்க பாம்பே ஆபீஸ் சிஇஓவும் வராரு. அது தெரியாம இவங்க விளையாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரோட வேலையும் காலி. வாங்க சார். குட் மார்னிங் சார். Tell me about your working style, sir. சார், எனக்கு டிசிப்ளின் தான் சார் ஃபர்ஸ்ட். Okay. பங்க்சுவாலிட்டியும் டிசிப்ளின் இருந்தா ஒர்க் தானே நடக்கும், ப்ரோக்ரஸ் நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். அதை தான் நான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். Nice. தேங்க்யூ. ப்ளீஸ் கம். வாங்க போலாம். மதர், இப்போ என்ன பண்றீங்க? நீங்க பேட்டிங் பண்ணீங்க, நான் பவுலிங் போடுறேன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபன். ஓகே, இப்ப பாரு நான் எப்படி சச்சின் மாதிரி பேட்டிங் பண்ண போறேன்னு. சச்சின் மாதிரி. ஓகே, பாஞ்ச் பால் தான், இழுத்து அடிங்க. யாரும் பட்டாலும் பிரச்சனை இல்ல. சரியா? அடிங்க. மதர் 6. பால் போடு 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 போடு.
குட் ஷாட். விளையாட நானும் வரலாமா? கமான் ப்ரோ. எனி ரூல்ஸ்? ரூல்ஸ் 3 பால் அடிக்க மட்டும் அவுட்டு, கேட்ச் பிடிச்சா அவுட்டு. ஓகே. 2 ஓவர் விளாடலாம். லெக் சைட் மட்டும் தான் அடிக்கணும். குறிப்பா இங்க வேலை பாக்குறேன்னு ஓபிடிக்கு மேல வேகமா அடிக்கலாம். ஓ ஓகே. அத்தை வேற லெவல் தான். சார் சார் இந்தாங்க சார் பால். கொஞ்சம் இப்ப மடிச்சுங்க சார். ஓகே சார், நல்லா முடிச்சிருங்க சார். நீங்க போங்க சார். நீங்க பால் போடுங்க சார். மதர் அடிக்கட்டும். அடிங்க மதர். நம்ம கீப்பி நிக்கிறேன் சார். மதர். சூப்பர். ரொம்ப நல்லா விளையாடுறீங்க லக்ஷ்மி. வெரி குட். நான் கூட நீங்க ஏதோ ஃப்ளூக்ல தான் வைரல் ஆகிட்டீங்களோன்னு நினைச்சேன். யூ ஆர் ரியலி டேலண்டட். தேங்க்ஸ் ப்ரோ. பாடியும் மைண்டும் டோட்டலா ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கு. சார் இப்பதான் சார் புரியுது உங்க பிரான்ச் மட்டும் எப்பவும் எப்படி டாப்ல இருக்குன்னு. ஒர்க்குன்னு போட்டு ப்ரெஷர் பண்ணாம கொஞ்சம் அப்பப்ப இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ண வச்சா பாடி நல்ல எனர்ஜி ஆகி மத்த ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. கம்பல்சரி இந்த ஆபீஸ்ல இந்த ஐடியாஸ்லாம் கொடுக்கிறது ஐ நோ தட் நீங்க தானே சார். இதே கேம் பிளானை இமிடியேட்டா ஆபீஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் சார். 12 hours ஒர்க்ல 4 hours இந்த கேம் தான். அண்ட் குறிப்பா இந்த ஸ்கீமுக்கு லக்ஷ்மின்னு பேர் வைக்க போறேன். மதர் பாத்தீங்களா, உங்க ஐடியாவை மும்பை வரைக்கும் கொண்டு போக போறாங்க. ஆமா லக்ஷ்மி, நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ப்ரோக்ராம் நேம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஒரு ப்ரோக்ராமும் பண்ணல சார், சும்மா தான் இருக்கேன். What happened? என்னாச்சு? புரியுது. அவங்கள சும்மா இருக்க வச்சு வேற ஏதாச்சும் ட்ரை பண்றீங்களா? எனிவே லக்ஷ்மி, உங்களை மீட் பண்ண இந்த ஷார்ட் டைம்ல எனக்கு லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஐடியாஸ் கிடைச்சிருக்கு. இந்த சேனலோட growthக்கு முக்கிய காரணம் நீங்களா தான் இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஆனா இந்த பாராட்டெல்லாம் உண்மையிலேயே நம்ம ஜீவா சாருக்கு தான் போய் சேரணும் சார். அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். எங்க அப்பா கேப்ல கெடா விட்டுறீங்களே மதர். ஓகே, ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அபவுட் திஸ் விசிட். ஷூர். தேங்க்ஸ் ஜீவா சார். தேங்க் யூ. வாங்க போலாம். சூப்பர். வந்துடுறேன்.